யோவான் ஸ்நாபகனின் வாழ்க்கை வரலாறு. யூதேயா ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் சகரியா என்றும் ஒரு ஆசாரியன் இருந்தான். அவன் மனைவி பெயர் எலிசபெத். அவர்கள் இருவரும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருந்தார்கள். எலிசபெத் மலடியாய் இருந்தபடினால் அவர்கள் பிள்ளை இல்லாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் வயதானவர்களாகவும் இருந்தார்கள். சகரியா தன் வகுப்பின்படி தேவனுக்கு முன்பாக ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் நின்று அவனுக்கு தோன்றினான். சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல், உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவர் கர்த்தருக்கு முன்பாகவும் பெரியவனாயிருப்பார். திராட்சரசமோ மதுபானமோ குடிக்க மாட்டான். அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் பரிசுத்தாவினால் நிரப்பப்படுவார். இஸ்ரவேல் புத்திரரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவார். இதை சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எப்படி அறிவேன்? நான் வயதானவன், என் மனைவி வயது முதிர்ந்தவள். தேவதூதன் சகரியாவுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவனுடைய சன்னதியில் நிற்கும் காபிரியேல், உன்னிடத்தில் பேசவும் இந்த நற்செய்தியை உனக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ நீ ஊமையனாயிருப்பாய். இவைகள் சம்பவிக்கும் நாள் வரைக்கும் பேச மாட்டாய். ஏனென்றால் என் வார்த்தையை நீ நம்பவில்லை. ஜனங்கள் சகரியாவுக்காக காத்திருந்து அவன் வெளியே வந்தபொழுது அவனால் அவர்களிடத்தில் பேச முடியவில்லை. அவன் அவர்களை நோக்கி கை செய்து பேசாமல் இருந்தான். அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி 5 மாதங்கள் கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டான நிந்தனை நீக்கும்படி என்னை நோக்கி பார்த்தார் என்றால், உறவினர்கள் சகரியாவிடன் கையசைத்து கேட்டபொழுது அவன் எழுது பலகையில் இக்குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார். அதற்கு பிறகு அவனுடைய வாய் திறக்கப்பட்டது. சீன் 2. இயேசு யோவானிடம் சென்று தனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்படி கேட்டார். யோவான் இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க சம்மதித்தான். இயேசு ஞானஸ்தானம் பெற்று நீரிலிருந்து எழுந்தபொழுது வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார். இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தார். சீன் 3. உன் சகோதரனின் மனைவியை நீ வைத்திருப்பது நியாயமல்ல. யோவானை பிடித்து சிறையில் அடை ஏரோது தனது பிறந்த நாளில் தனது பிரபுக்களுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் கலிலேயா தலைவர்களுக்கும் விருந்து வைத்தான். ஏரோதியாளின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் அவனுடன் அமர்ந்திருந்தவர்களையும் மகிழ்வித்த பொழுது, ഒത്തു പിടിക്കുന്നതാരാന്നേ, തീയാടാൻ വിറയാടാൻ മാണിക്കക്കാവിൽ ഉറഞ്ഞാടാൻ, ഓനാന്ന് എത്തു പിടിക്കണതോനാന്ന്, നേരാന്നേ കൂട്ടിന് വന്നതവനാന്നേ, മണ്ണാന്ന് വന്ന് വിളയണ മണ്ണാന്ന്, പോയോരും വന്നോരും ചോര പൊടിച്ചൊരു മണ്ണാന്ന്, കതിരെല്ലാം കെട്ടണ് பதிரெல்லாம் பாட்டணு நிறப. ராஜா அந்த பெண்ணை நோக்கி, நீ என்ன கேட்டாலும் என் ராஜ்யத்தில் பாதியாக இருந்தாலும் அதை நான் உனக்கு தருகிறேன் என்றான். அவள் வெளியே சென்று தன் தாயினிடத்திற்கு கேட்டு என்ன வேண்டும் என்று கேட்டாள். உடனே அவள் அரசரிடம் வந்து யோவான் ஸ்நாபகனின் தலை ஒரு தட்டில் வைத்து எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். ராஜா மிகவும் வருத்தப்பட்டான். ஆனாலும் சத்தியத்தின் நிமித்தமும் அவனுடன் அமர்ந்தவர்கள் நிமித்தமும் அவனுக்கு மறுக்க விருப்பமில்லை. உடனே ராஜா கொலையாளியை அனுப்பி அவன் தலையை ஒரு தட்டில் வைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான்.
Let's pray. Let's pray. Dear, dear Lord Jesus, thank you for this Children's Sunday. I pray that you will bless us, each us standing in your presence. That, dear Holy Spirit, I pray that you will anoint for and use us for Jesus. I pray this prayer in Jesus' name. I pray. Amen.